வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 8/6/2026 முதல் 14/6/2026 வரை வைகாசி மாதம் முடிகின்ற வரையில் இந்த வாரம். அடுத்தது வைகாசி முடிஞ்சு ஆணி ஆரம்பிக்கும், அது அடுத்த வாரம். அந்த மாதத்தில் ஆணி மாதத்தினுடைய பலனையும் பார்ப்போம். வைகாசி 25 வைகாசி 31 இந்த வாரம் என்பது 553வது வாரம். நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு இந்த 553வது வாரத்தை கடந்து போய்கொண்டிருக்கின்றோம். தெய்வம் சித்தம் இருக்கின்ற வரையில் எத்தனை வாரங்கள் கடக்கிறோம் என்றது தெய்வத்தினுடைய கடாட்சம். நேயர்களுக்கும் மற்றும் வேந்தர் டிவி நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் ரவி அண்ணனுடைய துணைவியார் அம்மையார் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கேமராமேன்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஒவ்வொருத்தராக இதில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வெளியில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை அதில் நேரத்தை ஒதுக்கி வேலை செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு, குறிப்பாக ஸ்பான்சர்களுக்கு, ஸ்பான்சர் தான் ஜீவ மூச்சு என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த ஸ்பான்சருக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை. ஏன் ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட சலிப்பு. நான் சொல்கிறது முதல்ல பிடிக்கலன்னா தள்ளிட்டு உனக்கு மேஷ ராசி மட்டும் பிடிக்கணும், அதை பார்த்துட்டு போக வேண்டியதான். இப்போ தான் எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துடுச்சு. முந்தி மாதிரி அப்படியே போட்டது நாதா சௌக்கியமான பாட்டு கேட்க போகிறோம். எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. கட் அண்ட் பேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பிடித்த வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம், திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். பொறுமையே கிடையாது. உடனே ஒரு கமெண்ட்டு தான் போடணும். நிறைய கேள்விகள், நல்ல உள்ளங்கள்லாம் நிறைய இருக்குச்சு. இது போல் திடீர்னு வீட்டில் ஒதுக்கி வச்சுருக்கிற உள்ளெல்லாம் வரும். கோபம் இல்லை, வருத்தம் தான். பாவம். இந்த உலகம்ன்றது, பிரபஞ்சம்ன்றது எவ்வளோ அனுபவிக்கக்கூடிய விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிழைக்க முடியலன்னா வேறு எந்த பிரபஞ்சத்தில் பிழைக்கிறோம்? ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை பிடிக்கல, 30,000 ரூபாய் தான் சம்பளம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் வாழ்க்கை ஃபுல்லாக 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன், இப்படியே வாழ்ந்துட்டேன், பசங்களை உரைச்சி கரையேற்றிட்டேன், அவங்க போயிட்டாங்க, இப்போ தான் திரும்பி பார்க்குறேன், 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி தான். யார் உங்களை ரிஸ்க் எடுக்க வேணாம். அதில் வேறு கேள்வி, என் கூட இருந்தவங்கெல்லாம் வேறு லெவலில் நல்லா இருக்காங்க, எங்கேயோ போயிட்டாங்க. அப்படி கிடையாது. சில ஜாதகங்கள் நன்றிகளுக்கு இருக்கும், அன்புக்கு இருக்கும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வராது. அப்படியே செக்கு மாடு மாதிரி உழவும். பயம், லக்னம் சரியில்லைன்னா பயம் வந்துடும். அப்படியே யோசிச்சுக்கினே இருக்கும். யாராவது போகிறவன் இப்படி பார்த்து கையை காட்டிட்டு இப்படின்ட்டு போனால் கூட அவனையே யோசிச்சுக்கின்னு ஒரு வருஷமாக தூங்காது. யார் அவன் என்னதுக்கு? அவனுக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லைன்னு உன் மூஞ்சை பார்த்து கை காட்டிட்டு போயிடும். உயிர் போகிறதுன்னா உயிர் கண்டிப்பாக போயிடும். இளைஞர்கள் நிறைய கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இதே போல தான் எங்கள் ஓனமா, எங்கள் அப்பா இதே வேலையிலேருன்றாரு. நான் ஒன்று தான் சொல்கிறது, அப்பாக்காக வேலை செய்யாது, அம்மாக்காக வேலை செய்யாது. அவங்க கண்டிப்பாக முக்கியம், ஆனால் உங்களுக்காக வேலை செய்யும். இந்த உலகத்தில் கௌரவம் பார்க்காமல் யார் வேலை செய்கிறார்களோ, யார் ரிஸ்க் எடுக்கிறார்களோ. இந்த டாபிக் எதுக்கு? நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எந்த தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும், எந்த ஒரே கடவுள் நாம் பிடித்து கொண்டால் நன்றாக இருக்கும், அதுக்கு தான் இந்த டாபிக். தைரியமாக மூவ் பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க, ஒன்றும் பயப்படாது, சோம்பலே இருக்காது, யார் எது சொன்னாலும் கேட்காது. உங்கள்கிட்ட திறமை இருக்கா, ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்கா? தோத்தா பரவாயில்ல, என்ன ஆக போகுது? தோத்தா என்ன ஆக போகுது?
கேலி பேச்சு, கிண்டல் பேச்சு இருந்துட்டு போட்டு. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறச்சு என்ன சொன்னாங்க? பூத்தில் ஆள் இருக்குமான்னு கேட்டாங்க. போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குமான்னு கேட்டாங்க. கேட்டாங்கல்ல? நீச்சபங்க ராஜயோகம் இருக்கட்டும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கூட நல்ல நண்பர்கள் இருந்தாங்கல்ல, நில்லு நாங்கள் இருக்கிறோம், தோத்தா தோக்கட்டும், இறங்கினாங்கல்ல. எப்படி எப்படி ஏன் எல்லாரையும் அரவணைச்சாங்கல்ல. காங்கிரஸ் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, காங்கிரஸ்காரங்களை சேர்ந்து மந்திரி பதவி கொடுத்தாருல்ல, எம்பி பதவி கொடுத்தாருல்ல, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டு அரவணைச்சிக்கினார்ல, பிசிகே கூப்பிட்டு அரவணைச்சிக்கினார்ல, ஐயூஎம்எல்ஏ அரவணைச்சிக்கிறார்ல, ஏடிஎம்கே கூப்பிட்டு கொடுத்தார்ல. ஆனால் ஏன் ஒரு மனிதன் சக்ஸஸ், ஒரு மனிதன் தோக்குறான்? ஜோதிடம். எடப்பாடி ஐயாவுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, புதன் தசை, கவனமாக இருங்க, எல்லாரும் அரவணைச்சிக்குங்க, எல்லாரும் வேணும், கூட வச்சுக்கோங்க. டிடிவி ஐயாவை மட்டும் ஏதோ ஒரு கம்பெனியில் வச்சார், மற்ற எல்லாரையும் சேர்த்துருக்கலாம். தோக்குறோம் வேறு, ஜெயிக்கிறோம் வேறு. ஒரு நம்பிக்கை. செங்கோட்டையன் சார் இருந்தார். செங்கோட்டையன் சார் போயிட்டார் ஒரு கட்சியில், நம்ம கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போயிட்டார் இல்லையா? எங்கே தோக்குறோன்றது தான் ஜோதிடம். அவரை போய் அவர் கூட இருந்தவரை போய் அவ்வளோ டேமேஜாலாம் பேசக்கூடாதுல்ல. கெட்ட நேரம்னா பேச வைக்கும். கேட்டிங்களா எதுக்கு நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா? கெட்ட நேரம்னால் நம்மளுடன் இருந்தவர்கள், நம்மளை பற்றி நேசித்தவர்கள், அம்மாவாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், உறுதுணையாக இருக்கட்டும், தோழனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், எல்லாரையும் வன்மம் கக்கும். அந்த கெட்ட நேரத்தில் அமைதியாக இருக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். அவர்கள் தான் எந்த சாபத்துக்கும் ஆட்படாமல் ஜெயிப்பார்கள். அதுக்கு தான் இறைவன் வேணுமா? என்ன வேணும்? அதுக்கு தான் இறைவன் வேணும். நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள். எங்கேயா போய் நம்ம ஏமாற நேரத்தில் நமக்குன்னு ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்காம மறைச்சிட்டு வேற ஒருத்தரை போய் நம்பி கொடுப்போம், துட்டு போயிடும். நிறைய பேர் வருவீங்க பாருங்கள் லைனில், நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கு நல்லது செய்வாங்க. ஆனால் நமக்கு அவங்கள பிடிக்காது. திடீர்னு எவனோ வந்து 2 நாளில் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அதை நம்பிட்டு கடன்னு ஓடி போய் அவன் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிற பணம்லாம் கொடுத்துட்டு பிறகு தான் அவன் மூஞ்சி தெரியும். அட்மிஷனுக்கு நிறைய பேர் இப்படி தான் மாட்டுவாங்க. காலேஜ் அட்மிஷனுக்கு, ஸ்கூல் அட்மிஷனுக்கெல்லாம் சம்மந்தமே இருக்காது. நம்ம கூடயே இருப்பாங்க. அதில் திறமை வாய்ந்தவர்கள். அவங்க சொன்னால் சீட்டு கிடச்சிரும், ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இவர் என்ன சொல்லி என் குழந்தைக்கு சீட்டு வாங்கிறதுன்னு ஓடுவோம். இது போலலாம் நிறைய வரும் கெட்ட நேரத்தில். கெட்ட நேரம் ஏழைக்கும் வரும், பணக்காரனுக்கு வரும், அரசியல்வாதிக்கு வரும், பிரதமருக்கு வரும், மத்திய மந்திரிகளுக்கு வரும், முதல் மந்திரிகளுக்கு வரும், ஜனாதிபதிக்கு வரும். அதனால தான் இறைவனை பிடிச்சிக்கணும். கண்கண்ட தெய்வமே யாருன்னா இறைவன். அதனால தான் அவதார புருஷர்களாம். யாருக்கு? இந்து சாஸ்திரத்தில் அவதார புருஷர்கள் சொல்லிக்கினே இருந்தோம். நிறைய பேருக்கு சொல்லின்னு இருந்தோம். ஒரு யோகங்களும் வேலை செய்யும். ஒரு தரித்திர யோகமும் வேலை செய்யும். விரயங்களும் வேலை செய்யும். 6க்குரிய திசையும் நெகட்டிவாக வேலை செய்யும். 8க்குரிய திசையும் வேலை செய்யும். நீச்ச திசையும் வேலை செய்யும். இதெல்லாம் பார்க்கணும். இப்போ தான் நிறைய பேருக்கு ஜோதிடன்னா என்னான்னு அப்படியே ஓடி வராங்க.
உங்களுக்கு ஆகிருக்குதுல்ல, காலேஜ் அட்மிஷனுக்கு, வேலைக்கு துட்டு கொடுத்து மாட்டி இருக்கிறது, கான்ட்ராக்டுக்கு இது வாங்கி தரேன், லைசன்ஸ் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், அப்ரூவல் வாங்கி தரேன், நிறைய ஏமாந்துருக்கீங்கள. எல்லாருக்கும் செல்விக்கும் ஆயிருக்கும். கெட்ட திசையில் செல்விக்கு அவ்வளோ பேர் இருந்தாலும் விட்டுட்டு எவனே நம்புவோம். செல்வி மட்டும்னா அப்பா டக்கரா கிடையாது. அதுதான் இந்த கிரகங்கள். அப்போ தான் நான் தேடினேன். சொந்த வீட்லேயே நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, உறவுகளால் நமக்கு இவ்வளோ இருக்கு, யாருமே இல்லைனாலும் நம்மளை யார் காப்பாற்றுறது? நண்பர்களாலலாம் பிரச்சனை வந்தது, உறவுகளாலலாம் வருது. அப்போ தான் என் குருநாதர்கிட்டலாம் நிறைய கன்சல்ட் பண்ணேன். தேடணும், ஜோதிடன்னா தேடணும். விநாயகர் எப்பயுமே பிடிச்சிக்கோங்க, விநாயகரை விட்டுறாதீங்க. உங்களுக்கு வீடு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் விநாயகர் பிடிப்பார், அவர் வேலை செய்வார். சும்மா அவரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. கோயிலில் பெரிய லெவலுக்கு வேலை செய்யும். காரிய சித்தி மாலை மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதே போல் நமக்கு டிப்ரெஷன், சைக்காட்ரிக், இது மாதிரி சத்ரு, இது மாதிரி பிரச்சனை, இது மாதிரி விஷயம்லாம் ஜெயம் வரணும்னா எங்கே போகணும்? நரசிம்மர், அனுமன், முருகர். வள்ளி தெய்வானோடு இருக்கிற முருகரை பிடிங்க. வள்ளி தெய்வானோடு இருக்கிற முருகர் வந்து கல்யாண முருகர். நிறைய நல்லது நடத்தி கொடுப்பார். வீடு மேட்ரு, நலம் மேட்ரு, சம்மந்தப்பட்டுறது, வீடு கட்ட முடியல, அதை கட்ட முடியல, வீடு ஜப்தி வந்துச்செல்லாம் அவரை நம்புங்க. லோன் அடைக்க முடியல, அவரை நம்புங்க. ஒரே மனக்கிழக்கையும், அரசு தொந்தரவு, அரசியல்வாதிகள் தொந்தரவு, ஒரே தொந்தரவு. யாரை போய் பிடிங்க? அனுமனை பிடிங்க. மனக்கிழக்கும், தூக்கம் இல்லை, ரீல்ஸ் பார்த்துக்கினே தோணுது, யாரை பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்குது. ரூமுக்குள்ளே உட்காந்துருக்குறோம், பையன் ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறான், வீடியோ கேம்லேயே பார்த்துட்டுருக்கிறான், ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு பொண்ணை நினச்சிக்கின்னு வீட்டை விட்டு வரமாட்டேன்றான், ஏதோ ஒரு பையனை நினச்சி வீட்டை விட்டு வரமாட்டேன்றான்னா நரசிம்மர் கவசத்தை போட்டு விடுங்க. அவங்க கேட்கலாம் வேணாம், அது பாட்டு ஓடிக்கினே இருக்கட்டும். லூப்பில் போட்டு விட்ருங்க. லூப்புன்னானே என்கிட்ட கேட்குறீங்க. நான் ஜோசியம், வக்கீல் தான் வேலை. லூப்புன்றது சாதாரண விஷயம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மிக்ஸுன்னு வரும், அந்த பாட்டுக்கு மேலே மிக்சர்னு பேர், அது மிக்ஸுன்னு வரும். அதை நீங்கள் தட்டி விட்டுட்டு அதில் ஒன்று அழுத்திட்டிங்கன்னா அது பாட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி வந்துக்கினே இருக்கும். நீங்கள் அதே பாட்டை 100 வாட்டி கூட கேட்கலன்னா அது வரும். அது எனக்கு டெக்னிக்கல் தெரில. ஸோ அதுக்கு உடனே கமெண்ட் போடாதீங்க, இது கூட தெரியல, எனக்கு தேவையில்லை. அது எனக்கு என் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் டெக்னிக்கான ஒருங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க அதில் போடுங்க, மக்களுக்கு புரியட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொல்லி கொடுத்தது லூப்புன்னு சொல்கிறது. நான் சின்ன பசங்களோட தான் பழகுறது. லூப்பில் கேளுங்க அங்கிள், ரிப்பீட்டாக வருவோன்னு. ஸோ அதுபோல் மந்திரங்களை கேட்டுருக்கு. வாராகி தான் கலியுகத்தின் நாயகி, வாராகி. அப்படியே போய் நில்லுங்க. வாராகி வேறு லெவலில் வேலை செய். சூலினி, வாராகி, பிரித்திங்கரா, சர்பேஸ்வரர், இவங்கெல்லாம் இந்த காலத்து தெய்வம். யாரையோ ஒருத்தரை பிடிச்சிக்குங்க. திருவண்ணாமலைக்கு போகிறேன் அதெல்லாம் அடுத்தது, பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிட்ட பிறகு எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு தெய்வத்தை கரெக்டாக பிடிச்சிக்குங்க. நமக்கு எவ்வளோ இக்கட்டாக இருந்தாலும் காப்பாற்றும். 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கைகாலெலாம் கழுவ வேணாம். அப்படியே எழுந்து ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு யாரை பிடிக்குது ஒரு தீபம் ரெடி பண்ணி வச்சுருங்க. பெட்ரூம்லேயே வச்சுருங்க. டேபிள் இருக்கும், நல்லெண்ணெய் போட்டு அகல் திரி போடுங்க. அகல் திரி மட்டும் 3 திரி ஒரே திரியாக போடுங்க. ஒத்தப்படையில் 3 பக்கத்துலேயே வத்திப்பட்டி வச்சுருங்க. போய் ஏற்றி அந்த தீபத்தை அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாருங்கள். கண்ணை மூடாதீங்க. அப்படியே பார்த்தா அந்த தீபத்திலே நீங்கள் நினச்ச தெய்வத்தை கொண்டு வாங்க. வருவோம், தெய்வம் வரும். செல்வி சொல்கிறது தமாஷாக இருக்கும். நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்கள்.
இல்லைன்னா நம்மக்கிட்ட வாழ்ந்து மறைந்த தாத்தா பாட்டி யாராவது அம்மா யாராவது இருப்பாங்க, அவங்கள நினச்சி அப்படியே கும்பிடுங்க, காட்சி தருவார்கள். செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. கொஞ்ச நாள் உடனே செய்யாதீங்க, வருடக்கணக்கில் செய்யுங்க. ஊதுவத்தியெல்லாம் ஏற்றிட்டு ரூமில் வைக்காதீங்க, அலர்ஜி ஆகும். ஊதுவத்தியெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ். நல்லெண்ணெய் தீபம் இல்லை பசுநெய் தீபம். மற்ற 5 விளக்கு 10 விளக்கு 10 எண்ணெய்லாம் நான் அப்புறமா வரேன் சப்ஜெக்ட்டு. இது மட்டும் ஏற்றுங்க, வேறு லெவலில் வேலை செய்யும். ஏற்றிட்டு அப்படியே இருங்க. முடிஞ்சால் கை கால் கழுவுங்க, போதும். ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு மந்திரத்தை அப்படியே கேளுங்க. டைனிங் டேபிளில் ஏற்றுங்க, ஸ்டடி டேபிளில் ஏற்றுங்க, எங்கே வைக்கிறீங்களோ அங்கே போங்க, டெய்லி போங்க. ஒரு 10 நாள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிக்கங்க. இன்னும் நிறைய அதிமேதாவி சொல்லுவான், தீபம் ஏற்றிட்டு பிறகு தூங்கக்கூடாது, தரித்திரம் பிடிக்கும். பிடிச்சிட்டு போட்டோம், உங்களுக்கு மகாலட்சுமி தான் வரும். நம்ம ஆளுங்களை எவனையுமே நிம்மதியாக விட மாட்டாங்க. அது யாரெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஹாப்பியாக கொண்டாடுங்க சாமியை, ஹாப்பியாக கும்பிடுங்க, சக்ஸஸ் வந்துடும். வேலை பிடிக்கலன்னா விடுங்க ஐயா, விட்டுட்டு வாங்க. ஒரு தொழில் போங்க, கிடைக்கலையே இன்னொரு தொழில் போங்க, கிடைக்கலையே இன்னொரு தொழில் போங்க. இன்றைக்கி எந்த தொழிலும் அவமானக்கரம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு தான் இன்றைக்கி கோடிக்கணக்கில் துட்டு. சின்ன பசங்க பண்ணுறாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம், ஈரோடு சேர்ந்த பசங்க 1000 கோடி 2000 கோடிக்கு போயிருக்காங்க. 50 லட்ச ரூபாயில் ஆரம்பிச்சு அதை தொழில். பெரிய பிஸ்னஸ் மேனுங்க அவங்க, பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, நீ நினைக்காத அளவுக்கு பிஸ்னஸ் மேனுங்க. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறச்சா இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன இதுக்கு போறிய? இன்றைக்கி தங்கம், புதையல், வைரம். வேஸ்ட் மேனேஜ்னா என்ன படி, ஃபார்மிங்னா என்ன படி, கற்றுக்கோ. ஆடு வளர்க்குறதுக்குன்னு கற்றுக் கொடுக்குறாங்க, போய் வேளாண் வந்துட்டு இதில் ஆடு வளர்த்துக்கோ. காடை வளர்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, கற்றுக்கோ. முயல் வளர்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, கற்றுக்கோ. பண்ணு. லோனு, பிரதமர் திட்டம்லாம் லோன் இருக்குது இன்றைக்கி எல்லாமே. கோல்டு ஸ்டோரேஜுக்கெல்லாம் நிறைய லோன் இருக்குது, சப்சிடி உண்டு. தைரியமாக இறங்கு. உலகம் ஓஷன், கடல். உலகமே ஒரு கடல் தான். தேடுனா கிடச்சிக்கினே இருக்கும். முத்துக்கள், இது அது இதுன்னு எல்லாமே, வைடூரியம் எல்லாமே இருக்குது. புதையலாக கிடைக்கும். தேட மாட்டிங்களே. போன உடனே கமிட்மெண்ட் ஆகிடாதீங்க ஒரு வேலையில். போன உடனே வீடு லோனு, அந்த லோனு, இந்த லோனு, மாதம் அதெல்லாம் ஒத்துக்காதீங்க. வீட்டில் சொல்லிவிடுங்க, 10 வருஷத்துக்கு நான் எதுவும் வாங்க மாட்டேன், எனக்கு வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிக்கட்டும், கற்றுக்கிறேன். நிறைய நீங்கள் மற்றவனுக்கு உழைக்கிறது, நீங்கள் ஒரு ஆப் கண்டுபிடிங்க. ஜொமேட்டோ ஆப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? சின்ன பசங்க தானே கண்டுபிடிச்சது. உங்களுக்கு உழைங்க, இல்லைனா உழைச்சிக்கினே இருங்க. வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சிக்கினே இருந்தால் அப்படி திரும்பி பாருங்கள், 65 வயசு ஆகிடும். இப்போல்லாம் பசங்கள்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. சீனியர் லிவிங்கில் முதலே வாங்கி புக் பண்ணி வச்சுருங்க. அங்கே போயிட்டு அப்புறமா அதே கதையை பேசுங்க, நான் எவ்வளோ உழைச்சேன், எவ்வளோ பண்ணேன். யார் பண்ண சொன்னது? ரிஸ்க் எடுக்கவே மாட்டீங்க. ரிஸ்க் எடுக்கணும். வாழ்க்கைனா ரிஸ்க் எடுக்கணும், அரசியல்னா ரிஸ்க் எடுக்கணும். அண்ணாமலை பார், கடகராசி, ஆயிலியம் என்ன பண்ணுது? அவ்வளோ பெரிய கௌரவம், மந்திரி தரோம், அதை தரோம், இதை தரோம், அதை தரோம். அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு என்ன பண்ணணும் அதை பண்ண பார்க்குறேன். தோத்தா தோற்று போகிறேன், இறங்குறேன். அரசியல் கட்சி துவங்க போகிறேன், ஒரு இயக்கம் துவங்க போகிறேன். எனக்காக சொல்லலை, ஒரு தேசிய கட்சி,
தேசிய கட்சியுடைய மாநில தேசிய செயலாளர் எல்லா ஆஃபரும் உண்டு அவருக்கு. மத்திய மந்திரி உண்டு, வை செக்யூரிட்டியில் இருக்கார், இசட் செக்யூரிட்டியில் இருக்கார். எங்கே இருந்தாலும் கரெக்டாக எல்லாமே செய்யக்கூடியவர், எல்லாருக்கும் வேண்டியவர், பிரதமருக்கு வேண்டியவர், ஹோம் மினிஸ்டருக்கு வேண்டியவர், அத்தனை மந்திரிகளுக்கு வேண்டியவர். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை நிர்வாகிகளும் அவரை பார்த்தாங்க தலைவராக. எனக்கு சரியாக வரலைங்க, நான் தனியாக போகிறேங்க, எனக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க்கு எடுக்கணும். அதுதான் நல்லது, அதுதான் மனிதன். இழப்பதற்கு என்ன இருக்குது? இந்த உலகத்திலேருந்து கொண்டு வந்தது. அவர் பக்கத்தில் இந்த ரிஸ்க்கு தான் இளைஞர்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர் சேர போகிறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் பிரளயம் மாதிரி அப்படி போவாங்க பாருங்கள். இப்படி தான் ரிஸ்க் எடுக்கணும். மோடிஜி வரச்சு யாராவது நம்பினாங்களா இந்தியாவில்? மேற்கு வங்கத்தை பிடிப்பாங்கன்னு நம்பினாங்களா? 84 பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கிறச்சு இந்தியாவை ஆள போகிறோன்னு சொன்னால் நம்பினீங்களா? செய்தார்கள் அல்லவா? சிஸ்டமேட்டிக். சும்மா போயிட்டு உட்காந்துக்கின்னு சோஷியல் மீடியாவில் திட்டிக்கின்னு அவங்கள வச்சுன்னு இருக்கான், இவங்கள வச்சுன்னு இருக்கான், எவனை வேணுமா வச்சுருக்கட்டும், உனக்கு என்ன? உனக்கு பிடிச்சா எல்லாம் வச்சுக்கோ, ஜெயித்து காட்டு. ஜெயம் இந்த உலகம் ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகம் ஜெயிப்பதற்கு, ஜெயித்து கொண்டே இருப்பது. யாரையும் நோகடிக்க வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். தெளிந்த நீரோட்டமாக தெய்வ சக்தியால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். தெய்வ சக்தி மட்டும், குருமார்களின் சக்தி மட்டும்தான் நம்மளை வழி நடத்தும். ஜாதகமே சரியில்லைனாலும் இது சரியும். பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி விளக்கேற்று. உன் ஜாதகம் விளங்கவே விளங்காதுன்னு சொல்லிட்டோம். நீ இனிமேல் 10 வருஷத்துக்கு வேஸ்ட்டு, பிச்சை எடுப்ப, ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லுவாங்க யாராவது. இல்லை, நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லு. கோயிலுக்கு போக வேணாம், லட்சக்கணக்கான இது பண்ண வேணாம். விடிகாலம்புற 3லேருந்து 4:30 மணி, 3லேருந்து 4:30 மணி, 3லேருந்து 4:30 மணி தாரக மந்திரமாக வை, விளக்கேற்று. உன்னிடத்தில் இந்த உலகத்திலிருந்து மறைந்த மூதாதையர்கள் வந்து உன்னை அரவணைத்துக் கொள்வார்கள், சித்தர்கள் அரவணைத்துக் கொள்வார்கள், ஞானிகள் அரவணைத்துக் கொள்வார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் தேவர்களும் தேவிகளும் வந்து உன்னை அரவணைத்துக் கொள்வார்கள். அந்த அபூர்வ சக்தியை பெற்றுக்கொள். 5 நிமிஷம் நீ முழித்துக்கொள். பிரம்ம முகூர்த்தத்தில் உன் வாழ்க்கை, நீ மற்றவர்களுக்கு பிரம்மாஸ்திரமாக காணப்படுவாய். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 8/6/2026 முதல் 14/6/2026 வரை உள்ள மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எனவே மேஷ ராசிக்காரர்கள் துர்க்கையை பிடித்து கொள்வதும், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் உடன் இருப்பவர்கள் ஏதாவது டென்ஷன் ஆக்கிறதெல்லாம் கண்டுக்காமல் வேலையை பார்க்குறதும், ஆக்கப்பூர்வமான தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு ஏற்றவாறு வைத்து கொள்வதும் நன்மையும் அனுகூலத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். புதிய தொழில்கள் நிறைய வரும். கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய பயணங்களுக்கு தயாராகி கொள்ளுங்கள். புது புது விஷயங்கள், புது புது நண்பர்கள், வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் இளைஞர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும், தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்வது, சுபிட்சத்தையும் அனுகூலத்தையும் யோக பலத்தையும் பெற்றுத்தரும். மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஏற்றம், சந்தோஷம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவு, திடீர் நண்பர்கள், பெரிய மனிதர்கள் சந்திப்பது,
அந்யோன்யம் அதிகரிப்பது, உடல் ரீதியாக உடலை பேணி காப்பது, உடற்பயிற்சிகளை செய்வது என்ற நல்ல விஷயங்களெல்லாம் இந்த வாரத்தில் ஆரம்பிப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். சூரியன் இந்த வாரத்துடன் மாறப்போகிறார். அதுவரை பொறுத்து கொள்ளுங்கள். 14 வரை டென்ஷன், அன்வான்ட் திங்ஸ் என்று சொல்வார்கள். அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எல்லா விஷயத்திலும் சங்கடங்கள் காணப்படலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டம் ஏற்படலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பான் ஆவதும் ஏற்படலாம். அதே சமயம் எல்லா விஷயத்திலும் வெளியிடம், குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற அனைத்து விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு பொறுமையாக கையாள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். தேக ஆரோக்கியத்தில் நரம்பு, கண்ணு சம்பந்தப்பட்ட பிபி அதிகமாகிறது, தூக்கமின்மை ஏற்படுவதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் திடீரென்று தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கும். செவ்வாய்க்கிழமையில் சாம்பார் சாதமும் ஒரு எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க, விலையுயர்ந்த பொருள்களுக்கு அளவு போகிறதோ அல்லது பொருள்கள் நஷ்டமாகிறதோ தவிர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, பெருமாள் வழிபாடு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் நிமித்தமாக ரொம்ப நாட்களாக இருந்த சங்கடம் நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டமாக ஆரம்பிப்பது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய நோய் உபத்திரத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது பல விதத்தில் இருந்த சங்கடங்களை உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா முடிவுகளும் பாராட்டப்படக்கூடிய அமைப்பாகவே காணப்படும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் பெரும் செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வது ஒரு இடத்திற்கு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய டக்கென்று நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு உத்தியோக அமைப்பு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அற்புதம், ஆனந்தம், புதிய முயற்சிகள், வெற்றிகள், தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொழில் முறையில் ஏற்றங்கள், பணவரவுக்கு உத்தரவாதங்கள், புதிய தொழில் அமைப்பு, புதிய வியாபார அமைப்பு, புதிய அரசமைப்பு எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும், எலுமிச்சப்பழ ஊறுகாய் கொடுப்பதும் விரயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய, மன அழுத்தம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் ஏற்றத்தையும் தெய்வ பலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக அடிவயிறும், கழிவுகள் பாதையும், முதுகு தண்டுவடமும் கவனமாக இருக்க வேண்டும் என்றது அடுத்த 1 வருஷத்துக்கு தாரக மந்திரமாக காணப்படக்கூடிய விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வார்த்தைகளில் மட்டும் சிறிது கோபதாபங்கள் இல்லாமல் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். மன அழுத்தத்தை கொள்ளாமல் இருப்பது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு உண்டான அற்புதமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தருவது பெரும் சந்தோஷத்தை
ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகளை பெறுவதற்குண்டான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். சுபகாரியங்கள் டக்குன்று நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும், பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக யாருக்காவது ஒரு அன்னதானம் கொடுப்பது பிறந்த காலமையில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் தேவையில்லாத ஒரு மன வருத்தத்தை நீங்களாகவே கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது பிறர் விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். செவ்வாய் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் கண்டிப்பாக சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனது மட்டு பேசுவதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கத்தில் அதிக கவனமாக இருப்பதும், விநாயகரை பிடித்து கொள்வதும், தேகாரோக்கியத்தில் மன அழுத்தம் தேவையில்லாத பார்த்து கொள்வதும் பெற்றோர் பெரியோர்களுக்கு ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஆனந்தம் எல்லாம் காணப்பட்டாலும் வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரை தவிர உணவு கொடுப்பது யோக பலத்தை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், சுபகாரியத்தில் தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்குன்று அற்புதமான காலகட்டம் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்கை கூடக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதும், முதலீடுகளில் அதிக கவனமாக அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவருடன் கலந்தாலோசித்து செய்வதும், உத்தியோகத்தில் மட்டும் ரொம்ப கவனம் ரோஷப்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய உத்தியோகங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது பேரானந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துலா ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அவசர கதிகள் இல்லாமல் அவசரம் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வதும், நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக கழுத்து பகுதி, சுளுக்கு பகுதி, பிபி, சுகரை பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் மட்டும் கோபதாபங்கள் கூடவே கூடாத காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, மனதில் இருந்த சங்கடங்களை பிரிக்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதும், கண்டிப்பாக அலர்ஜி, ஒவ்வாமை மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும், வாகனங்களில் அதிக கவனமாக பார்த்துக்கொள்வதும், குடும்பத்திலும் தாய் வழி உறவிலும்
தந்தை வழி உறவிலும் கண்டிப்பாக பார்த்து கொள்வதும், நம்மளிடத்தில் நெருங்கிய உறவாக இருந்தவர்களுக்கும் நமக்கும் சிலருடைய தூண்டுதலால் பிரிவுகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை என்பதையும், பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். தேகாரோக்கியத்தில், இரத்தத்தில் நோய் உபத்திரம் பரவக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்பதும், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும், எதிர்பார்க்காத நன்மைகளும், தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பும், குடும்பத்தாருடன் மனம் விட்டு செல்லக்கூடிய பிராப்தங்களும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பும், சிவன் சரணாகதி பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானத்துடன், வண்டிகள் ரிப்பேர் ஆகியிருந்தால் அதை சரி செய்துவிட்டு செல்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக பல்லு, இஎன்டி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது பெரும் சக்ஸஸையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு. பண விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை விநாயகரை பிடித்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தை மட்டும் கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக இந்த வாரம் முடிய போகிற சமயத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், அசைய பொருள் சேர்க்கை, சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் தூரத்திலிருந்து நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள் பெரும் செல்வாக்கையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் அற்புதமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் ராகுவால் ஏற்படக்கூடிய நெகட்டிவிலிருந்து கண்டிப்பாக உத்தரவாதத்துடன் நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு, முதுகு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மட்டும்தான் அடுத்த ஒரு வருடத்திற்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், வழுக்கலான இடங்களில் அதீத கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா விஷயமும் தடங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தையும் ஆச்சரியகரமான உண்மையம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதையும்
ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடிமைத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் உத்தியோகம் தொடங்குவதும் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு தடைகளை உடைக்கும். துர்க்கை வழிபாடு சக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனத்துடன் இருப்பதும், பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படுவதும், உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், யோக பலத்தை அதிகரிப்பதற்குண்டான காலகட்டமும், வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கோளறு பதிகத்தை சொல்ல சொல்ல கிரக தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சகல தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படுவது பெரும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், தொழில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், வியாபார மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், நல்ல நல்ல சுபகாரியங்கள் டக்கென்று நடைபெறக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதையும், செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு அகத்துக்கீரையை தவிர கொடுக்க தடைகள் தவிடுபொடியாக்கி வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் உணர்ந்து கொள்ளலாம். உறவுகளிடம் மட்டும் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 8/6/2026 முதல் 14/6/2026 வரை, வைகாசி 25 முதல் வைகாசி 31 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.